அப்புறம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இத்தனை நாள் கழிச்சு வீடியோ இன்னமும் வந்திருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில பல பிரச்சனைகள்னால வீடியோ போட முடியல. மொதல் பிரச்சனை என்னன்னா, இந்த யூடியூபுக்கும் நமக்கும் தான். ஏன்னா இந்த ஏஐ வீடியோஸ்லாம் நீங்கள் போட்டுட்டு இருந்ததில்ல மக்களே, நீங்கள் வேறு போட வேணான்னீங்க. சரி நானும் நல்லா தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கோசரம் போட்டேன். அப்புறம் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆச்சு நம்ம சேனலு. போய் அப்ளை பண்ணால், தம்பி நீ கன்டென்ட் எல்லாம் ஒரிஜினல் இல்லைப்பா, உன் கன்டென்ட் எல்லாம் ஏஐ கன்டென்ட்ப்பா அப்படின்னு சொல்லி மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிட்டோம் மக்களே. அதனால தான் இவ்வளோ பெரிய ஏஐ வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு, எல்லா சேனலில் திரும்ப நிறையா வீடியோத்தை அழிச்சிட்டு, எல்லாத்தையும் மாற்றி வச்சு திரும்ப வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு சில பல வேலைகள்னால அப்படியே இந்த மாதங்கள் ஓடி போச்சு மக்களே. அதாவது நம்ம என்ன தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி படித்தாலுமே கூட, தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட, இந்த அளவுக்கு நம்ம போனாலுமே கூட ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் வீடியோ போடாமல் விட்டது கூட கன்சிஸ்டன்சியாக இல்லாத என்னோடய சின்ன முட்டாள்தனம் தான். நாளைக்கு போட்டுடலாம், நாளான்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியே அதை போடாமையே விட்டுட்டேன். நிறைய காரணங்கள் இருக்குது. இதை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இதை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அடிக்கடி ரிப்பீட்டேஷன் மூலிமா அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது சிம்பிளாக அந்த ரெப்புடேஷன் உடையிற மாதிரி, அதாவது இத்தனை மாதங்களாக நான் பண்ண ஒரு ஒர்க்கு ஒருத்தர் அது உன் ஒர்க்கே இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் அந்த ரெப்புடேஷன் உடையிறதுக்கு எத்தனை நாள் ஆகிடும். அதாவது அது எவ்வளோ மைண்டை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலுமே கூட நமக்கு அது வீக்காக தான் செய்யும் சில டைம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேலே வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். வீக்லி ஒவ்வொரு வீடியோனாச்சும் வர ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சில கான்செப்ட்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதையும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போது ஒரு 15 வீடியோ கிட்டனாச்சும் வாய்ஸ் ஒரு வினோதமாக இருந்திருக்கும். அது ரொம்ப கம்மியாக கேட்டுற மாதிரி இருந்திருக்கும். அதையும் நான் சரி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸாக இருக்கும். திரும்ப அதே வீடியோவில் அப்படி இல்லை, திரும்ப பேசி நான் அப்லோட் பண்ணுறேன், வேறு ஸ்டைலில் பேசி. ஏஐ வீடியோஸ் தான் மக்களே எனக்கு போனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது போடக்கூடாதுன்னுட்டாங்க திரும்ப. ஏன்னா ஒரிஜினல் கண்டென்ட் இல்லை அப்படிம்பாங்க போல். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் மக்களே. எனக்கு எந்த ஐடியாவும் வரல ஏஐ வீடியோஸ். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஏஐ வீடியோஸ்லாம் ஒரு 300 பேஜ் இருக்கிற புக்கை ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ புக்கு படிக்கலாம், அது தப்பு நான் சொல்லலை. சும்மா ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணுறதுக்கு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மக்களே, நான் கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏடா திரும்ப கேட்குறான்னு நினைக்காதீங்க. அப்புறம் உங்கள் சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ஏதாவது திட்டணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட்டில் திட்டுங்க. அப்புறம் திரும்ப வந்துட்டேன்.